Wait. Do you know? There are freaking 74 genders in this world. Oof. ஜாஸ்தி பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. டேய், எனக்கு எல்லாம் தெரியும்டா. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறான்னா, எஸ், ஐம் கோன் டு லிஸ்ட் அவுட் 4 இன்ட்ரெஸ்டிங் ஜெண்டர்ஸ். உங்களுக்கு இது கேட்டுக்கனால இப்படியும் ஒன்று இருக்குமான்ற மாதிரி ஒரு ஷாக்கோ கிரியேட் ஆகலாம். ஓ, இப்படியும் இருக்கான்ற சந்தோஷமும் வரலாம். அதுக்கப்புறமா வி சே ரைட், ஐம் அ மேல், ஐம் அ ஃபீமேல், அப்படி ஒரு ஜெண்டரே இல்லையாண்டா. அதுக்கும் வேற பேர் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு சே அவுட் வாட் யூ கால் அ நார்மல் மேட் டூ. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? லெட்ஸ் கோ. ஜெண்டர் நம்பர் 1, ஏரோஜெண்டர். ஏரோஜெண்டர் எப்படின்னா, தே வில் சேஞ்ச் தெம் செல்ஃப் அக்கார்டிங் டு த சரௌண்டிங்ஸ். புரியல. இப்போ எப்படி சண்டை போட போனோன்னா மேலாக மாறிடுவாங்களாம், அதே பப்ஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீ என்ட்ரினா ஃபீமேலாக மாறிடுவாங்களா? டேய், இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுடா. ஜெண்டர் நம்பர் 2, அஃபிக்யூட் ஜெண்டர். இவங்க என்ன மாதிரி விசித்திரமான பிறவிகள்னா, தே வில் சேஞ்ச் த ஜெண்டர் அக்கார்டிங் டு தேர் மூட் ஸ்விங்கா. கோவம் வரும்போது ஒரு ஜெண்டரா, சந்தோஷமா இருக்கும்போது ஒரு ஜெண்டரா, சோகம் வரும்போது ஒரு ஜெண்டரா. டேய் டேய் நீங்களாம் அந்த பச்சோந்தி, இங்கிலீஷ்ல என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே, ஆ ஏதோ ஒன்று அதோட மோசமாக்குறீங்களா? டேய் ஏன்டா? ஜெண்டர் நம்பர் 3, அமிகா ஜெண்டர்ஸ். இந்த ஜெண்டராக இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் போல், பிகாஸ் த ஜெண்டர் இஸ் லைக் தட். தே வில் சேஞ்ச் தேர் ஜெண்டர் அக்கார்டிங் டு தேர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அவங்க பொண்ணுங்க கூட இருந்தால் தே வில் சேஞ்ச் தெம் செல்ஃப் ஆஸ் அ கேர்ளா, பசங்க கூட இருந்தால் தே வில் சேஞ்ச் தேர் செல்ஃப் ஆஸ் அ பாயா. புரியல இல்லை? எனக்கும் தான். இதெல்லாம் ஒரு ஜெண்டரா? இப்படிலாம் இருக்கா? ஃபைனலி, ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஒரு மேல் தான்ப்பா, நான் ஸ்ட்ரெயிட்டு தான்ப்பான்றதுக்கு ஒரு பேர். ஐ எம் அ பார்ன் மேல் அண்ட் ஐ ஐடென்டிஃபை ஆஸ் அ மேல். ஐ எம் அ பார்ன் ஃபீமேல், ஐ ஐடென்டிஃபை ஆஸ் அ ஃபீமேல்னா அதுக்கு பேர் சிஸ் ஜெண்டராம். டேய், பின்ன மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னா என்னடான்னா அது ஒரு வேற இருக்குது. அத்தையும் சொல்கிறேன். இஃப் யூ ஆர் அ பார்ன் மேல் அண்ட் யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஃபீமேல், தென் யூ ஆர் அ ஃபீமேல். என்னடா சொல்கிறேன்? ஆமாம், இப்படி தான் ஒருத்தர் இத்தவே யூஸ் பண்ணி ஒலிம்பிக்ஸில் ஒரு மேல் ஃபீமேலாக ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆஸ் அ ஃபீமேல்னே சொல்லி ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கின்னு கோல்டு மெடல் அடிச்சிருக்கான். டேய், மென்னோட ஃபிசிக்குக்கும் ஃபீமேலோட ஃபிசிக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குடா. இருந்து ஒலிம்பிக்ஸில் ஒன்று சேர்த்துருக்கீங்க இல்லைங்களா? சூப்பர். அதோட இன்னொரு ஃபன் ஃபேக்டர், ஒரு மேல் இஸ் நாட் அ ஃபீமேல், ஒரு மேல் தன்னை ஃபீமேலாக உணர்றேன்னு கோர்ட்டில் எஸ் ரேப்ட் 4 கேர்ள்ஸ். அவன் கோர்ட்டில் என்ன ஒரு ஃபீமேலாக உணர்றேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனை ஃபீமேல் செல்லில் போட்டிருக்காங்க. He was thrown into the female cell because he said that I am a female. I feel like I am a female. டேய், அவன் 4 பேரை ரேப் பண்ணியிருக்கான்டா. அவனை தூக்கின்னு போய் அவன் சொன்னது நம்புறீங்களாடா? He feels himself like a female, but he has raped 4 girls. அவனை தூக்கின்னு போய் விமென்ஸ் பிரிசனில் போடுறீங்க. அதுக்கப்புறமா ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்து அதை மாற்றிட்டாங்க, அது வேற கதை. ஆனால் இப்படியும் நடக்குது இந்த உலகத்துலன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் த ஃபைனல் பெட், எல்லா யூடியூப் சேனலில் இருக்கிற மாதிரி இந்த ஃபைனல் பெட் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், அப்புறம் இதே மாதிரி இன்னும் ஜாஸ்தி இருக்குது, மோர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப்ஸ் ஜெண்டர்ஸ்லேயும் நிறைய இருக்குது. அதெல்லாம் தெரியணுன்னா காமெண்ட், அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப்